ஜனநாயகனுக்கு தடை, பராசக்திக்கு பட்டு கம்பளம், பாரபட்சம் காட்டுகிறதா பாஜக? 2026 பொங்கல ஒரு தேர்தல் பொங்கலா கொண்டாடத்தான் திரையுலகம் தயாரா இருந்துச்சு. காரணம், விஜய் சந்திக்க போற முதல் தேர்தலுக்கு முன்னால அவரோட கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸுக்கு தயாராக, இன்னொரு பக்கம் மொழி போற முன்வச்சும் திராவிடத்தை மையப்படுத்தியும் எடுக்கப்பட்ட பராசக்தி ஜனநாயகனோட மோத கடைசி நேரத்துல அதோட தயாரிப்பாளர்கள் நாள் குறிச்சாங்க. ஆனா ஜனநாயகனுக்கு சென்சார் சிக்கல் ஏற்பட அந்த படம் பொங்கலுக்கு வரல. இப்ப வருமானம் தெரியல. ஆனா எந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினதா அமைஞ்சது பராசக்தி படம். மொழிப்போர் போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துற படமா பராசக்தி இருக்குன்னு விமர்சனங்கள் வர, அது திமுகவோட அடையாளமா பார்க்கப்பட்ட நிலையில பராசக்தி நடிகர்களையும் முக்கிய கலைஞர்களையும் பொங்கல் விழாவுக்காக பிரதமர் மோடி டெல்லிக்கு அழைச்சது அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஜனநாயகனுக்கு தடை போட்டு பராசக்திக்கு டெல்லியில பட்டு கம்பளம் விரிச்ச பின்னணி என்ன? 60களில் நடந்த காங்கிரஸோட ஹிந்தி திணிப்பை பாஜக தன்னோட அரசியலுக்கு சாதகமா இப்ப பயன்படுத்துதா? பாஜகவோட சினிமா பொங்கல் 2026 தேர்தலில் பொங்குமா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்த வருஷமும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வீட்டு பொங்கல் விழாவில் கலந்துகிட்டு இருக்காரு பிரதமர் மோடி. ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டாடப்பட்ட இந்த விழாவில் பராசக்தி படக்குழு கலந்துகிட்டது அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. விழாவில் பராசக்தி இசையமைப்பாளர் GV பிரகாஷ்குமாரோட இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றுச்சு. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த மொழி போரை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட பராசக்திக்கு சென்சார் போர்டு கடுமை காட்ட, அண்ணாவோட பல கருத்துக்களோட சில காட்சிகள் நீக்கப்பட்டு படம் வெளியாகி இருக்கிற நிலையில மொழிப்போர் வரலாற்றை திரிச்சு காங்கிரஸ் ஆட்சியை தவறா சித்தரிச்ச பராசக்தி படக்குழு மன்னிப்பு கேட்கணும்னு இளைஞர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்கிற நிலையில அதே படக்குழுவை டெல்லிக்கு அழைச்சு கௌரவப்படுத்தி இருக்கு பாஜக. தேர்தல் நெருக்கத்துல திமுகவோட மொழிப்போர் அரசியலை முன்னெடுத்து திராவிட முகங்களா படக்குழுவினரை முன்னிறுத்துற நிலையில பிரதமர் விழாவுக்கு அழைக்கப்பட்ட அதே முகங்களை தேசிய முகங்களா மாத்த பாஜக முயற்சி செய்தாங்கிற கேள்வியும் முக்கியமா பார்க்கப்படுது. கூடவே தமிழ்நாட்டில் இப்பவும் வைக்கப்படுற ஹிந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் காங்கிரசுக்கு எதிரானது மட்டுமே, அது பாஜகவுக்கு எதிரானது இல்லைங்கிறத நிலைநிறுத்துற ஒரு முயற்சியாவும் பராசக்தி குழுவுக்கான பாஜக பாராட்டு பார்க்கப்படுது. பராசக்தி படக்குழுவை பாஜக பாராட்டுறதுக்கு முன்னாலேயே ஜனநாயகன் படத்துல நடிகர் விஜய்க்கும் தமிழர்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டதா காங்கிரஸ் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்கிறது கவனம் பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சினிமா அரசியலை கட்டமைக்கிற முயற்சியோட வெளிப்பாடுதான் பராசக்தி குழுவை பொங்கல் விழாவுக்கு பாஜக அழைச்சதாங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுற நிலையில திமுகவும் காங்கிரசும் மத்திய அரசோட சென்சார் போர்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்க துவங்கினதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறை வரிசையில இப்போ சென்சார் போர்டையும் பாஜக தன்னோட அதிகார துஷ்பிரயோகத்துக்கு பயன்படுத்துதுன்னு தமிழக முதல்வர் கருத்து சொல்ல, மிஸ்டர் மோடி, தமிழக மக்கள் குரலை ஒடுக்கும் உங்களது முயற்சி ஒருபோதும் வெற்றியடையாது, ஜனநாயகனை தடுப்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்னு நேரடியாவே பாஜகவுக்கு தன்னோட கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு ராகுல் காந்தி. ஜனநாயகன் படம் மூலமா பாஜக தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் செய்யுதுன்னு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களும், CBI விசாரணைக்கு விஜய் அழைச்சு ஏதோ ஒரு ஒப்பந்தத்துக்கு பாஜக முயற்சி செய்யுதுன்னு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் பாஜகவோட முந்தைய அரசியல் பாணியை ஒப்பிட்டு பேசியிருக்கிறது கவனத்தை ஈர்த்திருக்கிற நேரத்துல கருத்து சுதந்திரத்துக்காக ராகுலும் காங்கிரசும் குரல் கொடுக்கிறாங்கன்னு இது பார்க்கப்பட்டாலும், திமுக கூட்டணியில தங்களோட பேர வலிமையை கூட்டவே விஜய்க்கு சாதகமான நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுக்குதுங்கிற அரசியல் அர்த்தமும் வெளிப்படுது. சினிமா தன்னோட ஆரம்ப காலங்கள்ல இருந்தே அரசியலுக்கு எதிரான கருத்துக்களை முன்வச்சிருக்கு. சினிமாவுக்கு எதிராக அரசியல் கட்சிகளும் குரல் எழுப்பியிருக்கு. இதுக்கு அண்மை கால சம்பவங்களை சொல்லணும்னா, உதாரணத்துக்காக விஜயோட படங்களே எடுத்துக்கலாம். விஜயோட கத்தி படம் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை பத்தி பேசினப்போ அது வரவேற்ற பாஜக இப்பதான் சினிமா ஆரோக்கியமான பாதையில போகுதுன்னு விமர்சிச்சது. கமலோட விஸ்வரூபம் சிறுபான்மையினரை தாக்குறதா இருக்குன்னு பட ரிலீஸ்ல பல தடைகள் ஏற்பட்டப்போ சினிமாவை சினிமாவா பார்க்கணும்னு கருத்து சொன்னது அதே பாஜக. ஆனா விஜயோட மெர்சல் படத்துல GST வரியையும் டிஜிட்டல் இந்தியாவையும் விமர்சிச்சு வசனங்கள் இடம்பெற்றப்போ அதை எதிர்த்த பாஜக வழக்கு போடுவோம்னு படக்குழுவுக்கு எச்சரிக்கை விடுத்துச்சு. இங்க பாஜக மட்டும் உதாரணம் அல்ல, பல அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஆதரவா ஒரு படம் இருந்தா அதை பாராட்டுறதும்,
எதிரான கருத்துக்கள் இருந்தா அதை முழுமூச்சா எதிர்க்கிறதுமான ஒரு நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தமிழ் உணர்வையும் மொழி போராட்டத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் பராசக்தியில நடிச்சன்னு வெளிப்படையாவே பேசின சிவகார்த்திகேயனை டெல்லிக்கு அழைச்ச பாஜக பொங்கல் விழாவில் அவரையும் பராசக்தி படக்குழுவையும் கௌரவப்படுத்தி இருக்கிறது ஒரு தேர்தல் அரசியலா தான் பார்க்கப்படுது. பராசக்தி படம் தயாரிப்பிலிருந்து ரிலீஸ் தேதி முடிவு செஞ்ச வரைக்கும் திமுக தன்னோட திராவிட அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கடத்த பயன்படுத்துறதா பேசப்படுற நிலையில காங்கிரசுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்குற நோக்கில தான் பாஜக பராசக்திக்கு பட்டு கம்பளம் விரிச்சிருக்கிறதா விமர்சனங்கள் எழுந்திருக்கு. தவறுன்னு சொல்லாம இருக்கிறது தான் தவறு. இது சினிமாவுக்கும் பொருந்தும். அதே சமயம் விமர்சனங்கள் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதும் அது அரசியல் கட்சிகளும் அரசாங்கங்களும் ஆரோக்கியமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு.